சங்கரா மீனுங்க இது 1 கிலோ. 1 கிலோ எவ்வளோ தெரியுங்களா? இது இந்த விலை ஜாஸ்தி. இவங்க எங்கள் பொண்ணு வீட்டாண்ட வாங்கினாங்க, விலை ஜாஸ்தி. இது 350 ரூபா. இதே காசு மாட்டில் வாங்கினா 150 ரூபா, 100 ரூபாய்க்கு வாங்கலாம். இது கிழிச்ச பொடி மாங்காய் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது குழம்பு வச்சுட்டு சங்கராவை வறக்க போகிறோம். புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தக்காளிலாம் போட்டு கரைச்சாச்சு. சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பூண்டு, கறிவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம், குழம்பு தாளிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். எண்ணெய் போட்டுக்கலாங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, கொஞ்சம் வெந்தயம், குறைன்னு அரைச்சி வச்சா வெங்காயம் விழுது. கரைச்சி வச்சா புளி கரைச்சலை இதில் ஊற்றிக்கலாங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டங்க. அதுக்குள்ளே நம்ம மீன் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். வச்சு பார்த்தீங்களா, எண்ணெய் அப்படியே திரிஞ்சு வருது பாருங்கள், சூப்பராக. சமயத்தில் மாங்காவை போட்டுடலாம். கிழிச்ச பொடி மாங்காய் போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்லாமான்னு இருக்கும். இப்போது மாங்காய் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் கொச்ச உடனே நம்ம அந்த மீன் போட்டுக்கலாம். மீன் ஒரு மீனாக போட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கிழிச்ச பொடி மாங்காய் போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.